ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் எடுத்துருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 25,959 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்காக பார்த்திங்கன்னா ஒரு கேப் தான் 25,998, லோ பார்த்திங்கன்னா 25,857. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா ஐ பார்த்திங்கன்னா 26,032. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 25,884 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது 84 க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 74 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து இன்றைக்கி நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம நேற்று ரெசிஸ்டன்ட் என்ன கொடுத்தோன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கொடுத்துருந்தது 26,015 கொடுத்துருந்தோம். ஸோ இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு அப்சைடாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து ஒரு கேப் அப்போ ஓப்பன் ஆகி திருப்பி இறங்கி திருப்பி ரிவர்ஸ் எடுத்து 26,032 வரைக்கும் தான் போச்சு. ஸோ இன்னையோட ஐ பார்த்திங்கன்னா 26,032. நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 26,050. ஸோ இதை பிரேக் ஆனால் தான் நிஃப்டி வந்து மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். இல்லைன்னா டவுன் சைட் தான். தம்ப்நெயில் பார்க்கும் பட்சத்துலேயும் நீ மார்க்கெட் இறங்கும் மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் டோட்டலாக மார்க்கெட் வந்து நம்ம ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகாமல் கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த ரெண்டாவது சப்போர்ட்டான 25,857 வரைக்கும் அதுக்கு நியர்பை வரைக்கும் மார்க்கெட் இறங்கிருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டண்ட்டை வச்சு நீங்கள் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துருக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணிங்கன்னு தெரியல, கண்டிப்பாக கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நடுவில் மார்க்கெட் வந்து இப்படி ஏறிச்சு மார்னிங்கு, அப்புறம் இறங்குச்சு, இப்படி ஏறிச்சு, இப்படியே ஏறி இறங்குச்சு. ஸோ ரெசிஸ்டன்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லை சப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு டைரெக்ஷனை நீங்கள் வெயிட் பண்ண பொறுத்து தான் உங்களுக்கு கரெக்டான என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் இன்றைக்கி 26,050 நியர்பை 32 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கும் பட்சத்தில் 26,050 வந்து ரெசிஸ்டண்ட்டாக வச்சுட்டு அங்கேருந்து செல்லோ புட்டோ எடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து நிஃப்டியில் பார்த்துருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து இந்த ஏரியா, அதாவது 26,050 லெவலில் பிரேக் ஆகாத வரைக்கும் நிஃப்டி இப்போதைக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைய மார்க்கெட்டுக்கு நம்ம ரெசிஸ்டண்ட்டாக பார்க்க போகிறது இந்த ஏரியா, அதாவது 26,050 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் பிரேக் ஆகும் பட்சத்தில் நேற்று ரெசிஸ்டன்ட் 1 என்ன கொடுத்துருந்தோம், 26,050 கொடுத்துருந்தோம். அது நாளைக்கு ரெசிஸ்டன்ட் 2 ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 26/11/25. ஓகேங்களா? ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான நம்ம ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 25,950 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 26,050 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 950 பிரேக் ஆகணும். இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 25,884 இருக்குது. ஸோ ஒரு 884 கிட்டத்தட்ட 950 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 66 பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் நீங்கள் அடுத்த மூமெண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு. சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 25,770 லெவல் வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா, ஓகேங்களா, இந்த ஏரியா ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 25,700 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 25,770 ஆக்ட் ஆகுது. இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,700 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கு நம்ம நிஃப்டி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 25,950 வந்து க்ரூஷியலாக இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 25,770 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலும் மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாக்டாக மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 25,884. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த 950 லெவலில் வந்து க்ரூஷியலாக வாட்ச் பண்ணுங்கள். அதை பிரேக் ஆகலைன்னா டிஃபால்ட்டாக மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெண்டு லெவலை மெயினாக பார்த்துட்டு இந்த ரெண்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு உங்களோட ட்ரேடை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.